ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் விஜயா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க மொபைல் அக்சசரிஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சின்னதாக ஒரு கடை வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லைங்க. அக்கா வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ இவங்களுக்கு இவருடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலமாக ஒரு 2 இடத்துல வந்து சின்னதாக 2 பிளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் 1 டிகிரி இல்லை 2 டிகிரி முடித்தவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அக்கா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10,000 நகை போடுற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எங்களால் முடியுங்க. எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து நான் தான் பார்த்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவரா வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா நந்தினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா EEE முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து டீச்சராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதாகவும் ஸோ இப்போ வரக்கூடியவர் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் லைனில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வசதியெலாம் ஓரளவு இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் வசதியாக இருந்தாலும் முக்கியம், வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15,000 நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.